வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் வந்து டிப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், அட்வைஸ்லாம் கிடையாது. நம்ம வேறு எங்கேயுமே வந்து பெய்டு சர்வீஸ்லாம் பண்ணுறது கிடையாது. நம்ம பேரை எங்கேயாவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா தயவுசெய்து ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. அங்கே போய் சேர்ந்து ஏமாந்துடாதீங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் இந்த ட்ரேடிங்க்கான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து பிகினர்ஸ் இன்னும் தேடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம பல வருஷங்களாக வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் அந்த வீடியோஸ்லாம் இப்போ இல்லை. அதனால் இப்போ புதுசாக போடுறோம். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து நம்ம சேனலில் தேடி போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் யூடியூப்பை வந்து நான் காமிக்கிறேன். யூடியூப்பில் வந்து தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் இப்போ பார்க்குறீங்களா? யூடியூப்பில் நான் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு நான் அடிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க, இப்போயும் நம்ம சேனல் வந்து நம்பர் 1ல் வருது. ஃபஸ்ட்டு சேனலாக வந்துடுது. ஓரளவுக்கு சேனல் நேம் காமிக்கும் போது நம்ம சேனல் வந்துடுது. இருங்க, தமிழ் ஷேர் மார்க்கெட்டுன்னு போட்டு பார்ப்போம். அதுலேயும் நம்ம வரோமா அப்படின்றது பார்ப்போம். தமிழ் ஷேர் மார்க்கெட், எஸ், தமிழ் ஷேர் மார்க்கெட்டையும் நம்மளோடது வந்துடுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டுலேயே வந்துடுது. நம்மளது சேனலை பொறுத்தவரை நம்ம சேனல் முதல்ல வந்துடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டோம், இனிமேல் எங்கே வரப்போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன். பரவாயில்ல. ஸோ இந்த சேனலை நீங்கள் தமிழ் ஷேர்னு சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இதை தான் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போது எனக்கு வந்து இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்ட கேள்விகளில் வந்து முக்கியமான கேள்வி என்னென்னா, நான் 2017, 16 அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஹல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் போடுவேன். அது ஆக்சுவலாக நான் ஆரம்ப காலத்தில் அதை வச்சு தான் வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ லாபம் வந்தது. அதுக்கப்புறம் எப்போ நிறைய கற்றுக்க ஆரம்பித்தனோ அதுக்கப்புறம் எனக்கு நஷ்டம் தான் வந்தது, லாபம் வரல. ஏன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் நமக்கு சம்பாதிக்கணுன்ற அந்த தாட்டு போயிடும். ஏன்னா எனக்கு வந்து இந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால என்ன பண்ணிட்டேன், இதில் நிறையா கற்றுக்கணும், இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்குலாம் நான் வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் எனக்கு சம்பாதிக்கணுன்ற ஆர்வத்தை விட இதை தெரிஞ்சுக்கணுன்ற அந்த க்யூரியாசிட்டி தான் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அதுவும் நமக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனிவே, இப்போ அந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய ஹல் மூவிங் ஆவரேஜ் இப்போ எங்கே கிடைக்கும், அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது பழைய வீடியோ, அது இப்போ இல்லை. அந்த இண்டிகேட்டரை இப்போ தூக்கிட்டாங்க. ஒரு சில ஆமி புரோக்கரில் மட்டும்தான் அது வந்து இருக்குது. அந்த இண்டிகேட்டர் ப்ரோக்ராமிங் எல்லாமே மாற்றிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அக்யூரசியில் நமக்கு அந்த இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்டில் தான் இருக்கேன். ஓகேவா? ட்ரேடிங் வியூ சார்ட்டில் தான் இருக்கேன். இதில் வந்து இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். ஏதோ ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஏதோ ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன்னா இது ஒரு சார்ட்டு. ஸோ இதில் எப்படி இந்த 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 இண்டிகேட்டர் வேலை பார்த்துருக்குன்னு பாருங்கள். இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த இண்டிகேட்டர் வேணுனாலும் ட்ரேடிங் வியூவில் பயன்படுத்துங்க. ஆனால் அந்த இண்டிகேட்டரை சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்மூத் அப்படின்னு முன்னாடி டைப் பண்ணிவிடுங்க. புரிஞ்சிருச்சிங்களா? ஸ்மூத்துன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ நல்லா கிளியராக காமிக்கிறேன். நீங்கள் இப்படி தானே இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல போயிட்டு இண்டிகேட்டரை கிளிக் பண்ணுவீங்க. கரெக்டாக? இந்த இண்டிகேட்டரில் இந்த சர்ச்சில் வந்து நீங்கள் ஸ்மூத் அப்படின்றத போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா ஸ்மூத் மூவிங் ஆவரேஜ் வரும், ஸ்மூத் கிக்கினாசி வரும், ஸ்மூத் வந்து ஆர்எஸ்ஐ வரும், எல்லாமே ஸ்மூத் இருக்கும். ஸ்மூத் எடுத்திங்கன்னா உங்களால் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக கொடுக்கும். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஸ்மூத் ஹல் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதிலே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸ்மூத் ஹல்லுன்னு போடுங்க. ஸ்மூத் ஹல்லுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதான் வந்துருச்சு பாருங்கள். ஸ்மூத் ஹல் எம்ஏன்னு ஒன்று வந்திருக்கா, அதை போட்டிங்கன்னா அது வந்து அப்ளை ஆகிடும். இப்போ எனக்கு வந்து பேமெண்ட் இல்லாதனால அதை பண்ணலை. இப்போ நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அந்த டூலை தான் வந்து இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். தெரியுதுங்களா? ஸ்மூத் ஹச்ஏ ஹல் எம்ஏ இதில் வந்து நீங்கள் வேல்யூஸும் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் நிறைய சார்ட்டு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு சார்ட்டு. ஓகே, இது 5 மினிட்ஸ் சார்ட்டு. இப்போ நான் வந்து டே சார்ட்டு போகிறேன். டே சார்ட்டில் இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பாருங்கள். டே சார்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், செட்டிங்ஸை வந்து மாற்றிக்கலாம். இதில் நான் வந்து 5 மினிட்ஸ் செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சார்ட் செட்டிங்கே வச்சுட்டிங்கன்னா சார்ட்டோட செட்டிங்கே வந்துடும். டே சார்ட்டில் வந்து இதை வந்து ஸ்விங் ட்ரேடிங்கு பயன்படுத்துறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டூல் வேணால் இங்கே பாருங்கள். இப்போ இந்த என்ன ஸ்டாக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் போன மாதமும் நேரோ ரேஞ்சு, இந்த மாதமும் நேரோ ரேஞ்சு. கண்டிப்பாக இந்த தடவை பிரேக் அவுட் ஆகும்னு நான் வந்து எதிர்பார்த்தேன். பிரேக் அவுட்டும் ஆகிடுச்சு. ஸ்ட்ராட்டஜி 1 நேரோ ரேஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி 2 ஸ்மூத் ஹல் மூவிங் ஆவரேஜ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி 3
ஓப்பனும் லோவும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அன்றைக்கி வந்து மார்க்கெட் நல்லா மேலே போகும். புரிஞ்சிருச்சுங்களா? அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஒரே வீடியோலேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வரும்பொழுது நீங்கள் வந்து இந்த மூவிங் ஆவரேஜை, இந்த ஸ்மூத் மூவிங் ஆவரேஜ் வந்து நீங்கள் நல்லாவே பயன்படுத்த முடியும். இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு சார்ட் எடுக்கிறேன். வேறு ஒரு நிறுவனத்தோட சார்ட். இது டே சார்ட். இன்னும் வேறு ஒரு சார்ட் எடுக்கிறேன். சும்மா வரிசையாக கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் டே சார்ட். நீங்கள் ஸ்விங்குக்கு என்ட்ரி பண்ணிங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேட் எப்படி போகலாம் அப்படிங்கிறது. ஓகே, இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஹிக்கினாசி சார்ட்டையும் கிட்டத்தட்ட இதில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த ஹல்லில். ஸோ இன்னும் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் ஸ்மூத் ஹிக்கினாசி ஹல் மூவிங் ஆவரேஜ் ரெண்டுமே போட்டிருக்கனால அந்த ஹிக்கினாசி அப்படியே பெரிய பெரிய கண்டெல்லாம் வந்து சின்ன சின்னதாக தேஞ்சு போச்சுன்னா நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போகிறதுன்றது அர்த்தம். ஓகே, இப்போ நான் வந்து இன்ட்ராடே ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா நான் 5 மினிட்ஸ் சார்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இது 5 மினிட்ஸ் சார்ட்டு. காலையில் என்ன ட்ரேடு வருது, அதுக்கப்புறம் என்ன ட்ரேடு வருதுன்றதை இதில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். வேறு ஒரு சார்ட் எடுக்கிறேன். சும்மா வரிசையாக அப்படியே கிளிக் பண்ணிட்டே வரேன் நான். வேறு கம்பெனியில் நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இது எப்படி வேலை பார்த்துருக்கு அப்படின்றது. இன்றைக்கி இன்ட்ராடேயில் இது இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. கான்ஃபிடண்ட்டாக அப்படி மேலே போகுது. அதுக்கப்புறம் வேறு ஒரு கம்பெனி எடுக்கிறேன். வேறு ஒரு சார்ட் எடுக்கிறேன். இந்த சார்ட்டு பாருங்கள், காலையில் இந்த இடத்துல ஆரம்பிச்சுட்டு இப்படி வந்துச்சு, கீழே கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி மேலே போச்சு, அதுக்கப்புறம் இப்படி போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுக்கறதுக்கு தான் இதெல்லாம் காமிக்கிறேன். ஓகே, அதுக்காக இது 100% எந்த ஸ்ட்ராட்டஜியும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. ஆப்ஷன் செல்லிங்கில் தான் வந்து சக்ஸஸ் ரேஷியோ 90% சொல்லுவாங்க ஆப்ஷன் செல்லிங்கில். ஓகேங்களா? மற்றது எதுலேயுமே வந்து 90% எல்லாம் அக்யூரசி எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் டெய்லி காலையில் ஒரு ட்ரேட் அடிக்கிறீங்க அப்படின்னா 10 நாள் சக்ஸஸ் வரும், ஒரு 5 நாள் ஃபெயிலியர் வரும். அவ்வளோ ஓவராக ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது வந்து இன்றைக்கி இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ட்ரெண்ட் லைன், அதையும் இதில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக இது கிடைக்கும். இதுதான் இந்த பழைய மெத்தடில் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க, அதுக்கான வீடியோ இது. பழைய ஹல் மூவிங் ஆவரேஜ் மாதிரியே இருக்கணும் அப்படின்னா ஸ்மூத் ஹிக்கினாசி ஹல் மூவிங் ஆவரேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். இது வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர இதை நம்பி முழுக்க வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. ஓகே, அதனால் அன்றைக்கி ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி முக்கியமாக இன்ட்ராடேவை வந்து ரேராக பண்ணிக்கிட்டு ஸ்விங் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும், ஆவரேஜ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்விங் ட்ரேடிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்ற இதெல்லாம் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக பண்ணணும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபா லாபம், 500 ரூபா நஷ்டம், இல்லை 1000 ரூபா லாபம், 1000 ரூபா நஷ்டம். அதுக்கு மேலே ஒரு நாளைக்கு ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது. பர் டேக்கு நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் தப்பாலாம் நடக்கும். நிறைய தடவை தப்பாகும். அந்த மாதிரி தப்பாச்சுன்னா கீழே இறங்கி போய்கிட்டே இருக்கும். 1000 ரூபாய்க்கு மேலே போச்சா தூக்கி போட்டு வந்துடணும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுதான் வந்து ஸ்மூத் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்மூத் இண்டிகேட்டர்ஸ் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் நேரோ ரேஞ்சையும் காமிச்சிருக்கிறேன், ஓப்பன் ஹை ஓப்பன் லோவும் காமிச்சிருக்கேன். அதெல்லாத்தையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம், சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நேரோ ரேஞ்செல்லாம் எப்படி ஃபில்டர் பண்ணுறது, ப்ரோக்ராம் எழுதி சார்ட்டிங்லன்றதையும் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போடுறேன். வரிசையாக நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து நம்ம ஸ்க்ரீனர்லேயும் சார்ட்டிங்லேயும் வந்து ப்ரோக்ராம் எழுதி ஃபில்டர் பண்ண முடியும். ஓகேவா? அது எல்லாத்தையும் 1 by 1 வந்து ஒவ்வொரு நாளாக ஒரு வீடியோ போட்டுகிட்டே வரேன், பார்த்துக்கிட்டே வாங்க. கீழே வந்து ஜாயின் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் பக்கத்தில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க, அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ண விருப்பம் இருக்குங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் பயன்படுத்திக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் அப்டேட்ஸ் நியூஸ்லாம் வந்து அதில் போட்டுருவேன், அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.